ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் ஒரு பிரின்சஸ் கட் குர்த்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு தேவையான துணி 3 மீட்டர் எடுத்துக்கிறணும். அடுத்து ஒரு 1/4 மீட்டரில் இதுக்கு மெச்சா ஒரு துணி ஒன்று எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு டிசைன் மாதிரி போடுறதுக்கு இது தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த துணியை 4 ஃபோல்டாக நம்ம அடிச்சு ஷோல்டர் மார்க் பண்ணணும். இதுக்கு 7 இன்ச்சு ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். அடுத்தது ஆமோல் மார்க் பண்ணணும். அதுவும் ஷோல்டர் மேலேருந்து 7 இன்ச்சுக்கு கீழே கையும் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறணும், அந்த ஷோல்டரையும் இதையும். அடுத்தது உடம்போட அளவு இப்போ 40ன்னு சொன்னால் அந்த 40ஓட ப்ளஸ் 4 இன்ச் கூட்டிக்கிறணும். கூட்டிட்டு 4ஆல் டிவைட் பண்ணுனா வர்ற ஆன்சர் தான் உடம்போட அளவு. இப்போ நீங்கள் என்ன அளவாக இருந்தாலும் அதோட ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறங்க. 4 பக்கம் இருக்கிறதுனால ஒரு பக்கத்துக்கு 1 இன்ச்சு பிரகாரம் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறணும். தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டால் போதும். இது பிரின்சஸ் கட்னால 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சு விட்டுருக்குறேன். அது நாங்கள் வெட்டிட்டு ஜாயின் பண்ணறதுக்கு தானே, அதனால 2 இன்ச்சு. இப்போ உடம்போட அளவை 4 ப்ளஸ் பண்ணிவிட்டு தையலுக்கு 2 இன்ச்சு சேர்க்குறேன். அப்போ மொத்தத்தில் 13 வருது. 13க்கு நேராக ஒரு கோடு போட்டாச்சு. மேலேருந்து அந்த இடுப்பு மார்க் பண்ணுறதுக்கு 14 இன்ச் உயரத்தில் ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் எங்களோட இடுப்போட அளவை மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் சீட்டு பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். மேலேருந்து 20 இன்ச்சு உயரத்துக்கு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறணும். இப்போ இந்த இடுப்போட அளவு இருக்குது தானே, இந்த இடுப்போட அளவு மேல் அளவுலேருந்து 1 இன்ச் குறைச்சா போதும். நீங்கள் ரொம்ப ஃபிட்டோன வேணும்னா 1/2 இன்ச் குறைக்கலாம். கொஞ்சம் லூஸாக வேணும்னு சொன்னால் 1 இன்ச் குறைக்கணும். இப்போ நாங்கள் மேலே மொத்தத்தில் 13 வச்சோம். அப்போ கீழே இந்த இடத்துல நான் 12 தான் வைக்கிறேன். 1 இன்ச் குறைச்சி 12. அடுத்து சீட்டுக்கு நாங்கள் அதே அளவு மேலே வச்ச உடம்போட அளவையே வச்சிடலாம். 13 வச்சுக்கிறணும். ரொம்ப இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணும்னா இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த 3 கோடையும் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். தையலுக்குள்ள அளவையும் மார்க் பண்ணிக்கிறணும். முதல்ல உள்ள அளவு, அடுத்து தையலுக்குள்ள 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். அந்த அளவையும் மார்க் பண்ணிக்கிறணும். அந்த சீட்டுக்கு நேராக சரியாக அந்த அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும். அடுத்து கை மேலே ஷோல்டர்லேருந்து ஆஃப் ஷோல்டர். இப்போ நாங்கள் அந்த வர்ற இடம் இருக்குது, அந்த மேலே இருந்து கையிலேருந்து அந்த வளைவில் அரைவாசி அந்த ஆமோல் அளவில் அரைவாசிக்கு வளைச்சி ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கிறணும். அடுத்து கழுத்து 3 இன்ச் அகலமும், எங்களுக்கு பின் கழுத்து ஒரு 4 இன்ச்சு அகலம் வைக்கிறது. பின்னுக்கு ரொம்ப டீப் தேவையில்லை, 4 இன்ச் இருந்தால் போதும். முன்கழுத்து மட்டும் கொஞ்சம் டீப்பாக வச்சுக்கிறணும். இப்போ முன்கழுத்து 6 இன்ச்சுக்கு வச்சுட்டு அந்த இதில் ஒரு டிசைன் மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வளைச்செடுத்து அது ஒரு டிசைன். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் வேணான்னு சொன்னால் ரவுண்ட் நெக்கே நீங்கள் வச்சுக்கிறலாம். இப்போ முன்கழுத்து பின்கழுத்தோட அளவையே 2ஐயும் வெட்டி எடுத்துட்டு முன்கழுத்தை அதுக்கு பிறகு தனியாக பிரித்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆமோல் அளவு இருக்குது தானே, இதில் பாதி ஷோல்டர் நாங்கள் அந்த ஆமோல் இறக்கத்தில் நடு சென்டர் பாதியாக பிரிச்சுட்டு அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கிறணும். பிரின்சஸ் கட் போடுறதுக்கு செஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும். இதில் இப்போ நாங்கள் 11 தான் செஸ்ட் பாயிண்ட்டு. எங்களுக்கு இந்த 40 இன்ச் அளவு தான் தைக்கிறோம். அப்போ இந்த பக்கத்துக்கு இடைவெளி 4 இன்ச்சு இடைவெளி விடணும். கீழே வரையும் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டே போகணும். சரியாக கீழே வரையும் அந்த இழுத்துட்டு எவ்வளோ உயரம் வச்சுருக்கீங்களோ அந்த உயரம் வரையுமே 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கர்வாக வளைச்சி எல்லா புள்ளியும் சேர்த்துறணும். அந்த செஸ்ட் பாயிண்ட் இருந்து 4 இன்ச்சு வர்ற மட்டுக்கும் நாங்கள் அப்படி சேர்த்துட்டு வரணும். கீழே முழு உயரத்துக்கு எடுத்துடணும். இப்போ நான் இதில்
மொத்தமாக 50 இன்ச் வச்சுருக்கிறேன். இதில் 2 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலேயும் சேர்த்து போயிடும். 48 தான் இதோட உண்மையான அளவு. உங்களுக்கு அதை விட 44 போதுன்னு சொன்னால் 44 இன்ச்சு வச்சுக்கிறலாம். இப்போ இந்த கீழே உள்ள பாட்டை வந்து விரித்து விட்டுறணும். ஒடுங்கின மாதிரி இருந்தால் எங்களுக்கு கால் வந்து தடுக்கும். அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் விரிச்சுக்கிறோன்னு இப்போ கட் பண்ணி இதை எடுத்துக்கிறோம். சரியாக அந்த பிரின்சஸ் லைன் முதல்ல வச்சுருக்கிற அந்த பாட்டை வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற பாட்டை வெட்டணும். இதை வெட்டி எடுத்துட்டு கழுத்தை வெட்டி எடுத்துட்டு இந்த ஷோல்டரை பிரித்து எடுத்துடணும். அடுத்தது இந்த ஜாயின் பாட்டு டிசைன் கொடுக்குற பாட்டை எடுத்துட்டு வெள்ளை துணி இதுக்கு மச்சா வெள்ளை கலர்னால நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மிக்சிங் கலர் உங்களுக்கு தேவையோ இது வந்து விருப்பம்னா மட்டும் எடுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சும்மாவே தச்சு போட்டுக்கிறலாம். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டு அழகாக இருக்குங்கிறதுக்காக தான் இது வந்து சேர்க்குறது. சரியாக அந்த எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு மேலே கழுத்துலேருந்து அந்த இறக்கத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு இறக்கத்துக்கு ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஒரு 1/4 மீட்டர் துணி எடுத்தால் போதும். எடுத்துட்டு அந்த துண்டை கட் பண்ணி எடுத்துடணும். அது தைக்கிற நேரம் நாங்கள் கழுத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே வெளிப்பக்கத்தால் திருப்பி உள் பக்கத்தால் வச்சு தைச்சிட்டு வெளியால் திருப்பணும்னு சொன்னால் அது டிசைன் மாதிரி வந்துடும். அதுக்கு தான் இந்த முன் கழுத்துக்கு மட்டும். பின் கழுத்துக்கு எப்பவும் போல தான். இப்போ நீங்கள் இந்த டிசைனை வச்சு பார்க்குற நேரம் இதுக்கு மேலால் வச்சுட்டு தைக்கிறது. இப்போ பின் கழுத்து வந்து எப்பவும் போல் ஒரு துணி சதுர துணி எடுத்துகிட்டு அது மேலால் வச்சு திருப்புனா பின் கழுத்து மூடப்பட்டுரும். அடுத்து கை எடுக்க போகிறோம். கைக்கு 4 ஃபோல்டாக மடித்த பக்கமாக எடுத்து வச்சுக்கிறணும். மடித்த பக்கம் எடுத்துட்டு கையோட உயரம் வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து ஹாஃப் ஸ்லீவ்னாலும் எடுக்கலாம், எல்போ ஸ்லீவ்னாலும் எடுக்கலாம். இதில் மொத்தமாக நான் வந்து 10 இன்ச் வைக்கிறேன். கைக்கு மேலே அரை இன்ச்சு தைச்சு மடிக்கிறதுக்கும் கீழே அரை இன்ச்சுக்கும் 1 இன்ச் போக 9 இன்ச் 3 இன்ச்சு டவுன் பண்ணுறேன். 3.5 வேணுனாலும் டவுன் பண்ணிக்கிறேன். நான் 3 இன்ச்சு டவுன் பண்ணுறேன். கீழே வந்து 6. அந்த டவுன் பண்ண இடத்துல இருந்து 1 இன்ச்சு தள்ளி 7க்கு மார்க் பண்ணிக்கிறோம். கீழே 6 தானே, அப்போ அதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி 7க்கு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு 2 இன்ச்சு உடம்புல வச்ச அளவுக்கே தையலுக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கே கையிலையும் தையலுக்கு விட்டுறணும். இப்போ 4 இன்ச்சுக்கு இந்த கீழே வந்து கான்ட்ராஸ்ட் மேலே வச்சு அந்த ஒயிட் கலர் துணியவே கீழேயும் கைக்கும் டிசைன் மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு அகலத்தில். இப்போ இதில் வந்து நாங்கள் மடித்து தைச்சிருவோம். அதனால் 4 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு இதை நாங்கள் ஜாயின் பண்ணி தைக்கணும். அவ்வளோதான். வச்ச உடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.